என் உருவத்தை நன்றாக உற்று நோக்கி பார்க்கணுமா? கை வச்சுக்கிறேன் கையை தச்சு நான் பார்த்தேன் என்ன சொல்றாங்க புத்துமாரி புத்துமாரி என் அழகு என்ன என் அறிவு என்ன என் அழகை பார்ப்பதற்கு செய்து சலூன் கடைக்கு போவாங்க முடி வெட்டுறவர் பார்த்தா மெட்டுடுவார் ஒத்து குளித்தவளே எங்கள் உத்தமித்தாய் ஒடியா உங்க எஜமான யார் அந்த கொதார் மாட்டீனா அவன் எத்தனை கிலோமீட்டர் தானே பாடுடியா பக்கத்தே கொதாரா அடா ஆட்டோ கொஞ்சம் டேய் யாராவா தலே இந்த பக்கத்து வரியா நீ ரோட்ல வச்சிட்டா நான் உன்னை தொலைய வச்சில்ல கத்தி கையில வச்சுக்கிறிய காட்டக்கூடாது கத்தினா வந்து அந்த சோழையத்தா சின்ன வேலை எடுக்கிறான் அற்ப ஜோதிடர்கள் நாங்கள் எப்பேர் மட்டும் வல்லமை படுத்துவோம் உதயகிரி அஸ்தமரி அலறக்கூடிய கண்ணன் காரிக்குடல் என்றால் அனைவரும் கை கட்டி வாய்ப்போச்சு என்னுடைய பாதத்தில் கிடக்கணும் பார்த்தனே வாங்க அப்படி ஆணவத்தோடு வந்திருக்கிறோம். ஆமா அப்படி மேல் மலையாள சென்று மலையாள மகளிரத்திலே அரியவரை வரத்த பெற்றவர் யார்? ஏழரைக்குள் மந்திரஜாலங்கள் இந்திரஜாலங்களை கூடிவிட்டு குருவ சக்தி கோகின்ற பிளவரை ஓடி வைப்பது படியெடுப்பது அப்படி வரத்த பெற்றோர். அப்படி வல்லமையோடு வாழ்ந்து வருகின்ற நேரத்தில் வீதி வீதியாகி தெரு தெருவாகி வீடு வீடாக ஏசகம் என்று உண்ணக்கூடிய அற்ப ஜோயர்கள் நாங்கள் வைக்கின்ற போது எடுக்கின்றோம் என்ற ஆணவத்தோடு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஓடி வைத்தோம் அவங்க எடுத்தார். ஆமா அப்படி கொடுத்து இவன் உருவத்தை பார்த்து அகோரமாக வந்திருக்கிறார். யார் நீ மட்டும் பேசிக்கிற மண்ணுங்க உடன் பிறந்த அண்ணனுடைய உயிராகப்பட்ட தெய்வீக கலசத்தை பதிவு செய்ததால் அந்த ஜோயப்பே அந்த கலசத்தை எடுத்துடனே அண்ணன் இறந்து விட்டார். ஒன்ன செத்துட்டானா? அத்து நீதானா? யாரு சாப்பிட ஐயா போதுடா சும்மா செய்யாத. அப்படி கொடுத்து இவன் உருவத்தை பார்த்தாயா கோழி முட்டை கண்கள் காலிலே குண்டலும் இடுப்பிலே வேம்பி காலிலே தண்ணி கொடுத்து இவன் உருவத்தை பார்த்த இருக்கிறது.
யார் என்று கேட்டார். ஏய், நான் தான் யாரு என் உருவத்தை நன்றாக உற்று நோக்கி பார். வேற பாக்கணுமா? ஐயோ வரமே கூத்த கை வச்சுக்கிறேன். நான் அவன் பேரு கிடையாது, கல்லை தச்சு நான் பார்த்து என்ன சொல்றாங்க? புத்துமாரி புத்துமாரி என் அழகு என்ன, என் அறிவு என்ன, என் அழகை பார்ப்பதற்கு செய்து சலூன் கடைக்கு போவாங்க. முடி வெட்டுறவர் பார்த்தா மெட்டுடுவார். ஆனா ஏய், என்ன பேர் சொல்றா? அவதாரம் 1008. ஆமா. சிறப்பு 108. ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு பெயர். மேல் மலையூர் அங்காள பரமேஸ்வரி. ஆமா. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி. காஞ்சியிலே காமாட்சி, மதுரை மீனாட்சி, முத்துமாரி, தண்டுமாரி, புத்துமாரி என்று எத்தனையோ நவரை விடுத்தவள். இந்த கிராமத்துல மாறி யாரு உன்னை அழைப்பதற்கு வந்திருக்கின்றேன். யாரு நீங்க? என்னை யார் என்று தெரியவில்லை. ஏய், அன்று அடையாறு என்று அழைத்து தெருவில் வைத்தீர்களே. ஆமா. புரட்சியாக வந்தவன் நாடு. அப்படியா? கடலாமாவள ஏண்டாடி ஒரு பெண்ணாக பிறந்த என்ன செய்ய வேண்டும்? கரத்திலே கரண்டை விரித்து அடுப்பு கரையில போய் சமையல் செய்யணும். சமைச்சு போடணும். அவன் பொம்பளைக்காடு. ஆமா. அப்படி இல்லையா? காலையில காட்டியும் வீட்டு வாயிற்படில் நின்று தொடபத்தை முடிச்சு வீட்டை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணணும். வாசல சுத்தம் பண்ணணும். அதுதான் பெண்ணுக்குரிய வேலை. ஆமா. அதை விட்டு என்ன வச்சுக்கிறா பாட்டு? ஒரு பொட்டை சிரிக்கி பொட்கலந்தால் முளைகளை பட்டதற்குரிய பொட்டை சிரிக்கி என்ன அழைக்கு வந்திருக்காளாம். முடியுமா? கடலாமாவள அடிக்கடனே பிடிக்கும் கையால் இதுகாரம் நம்முடைய ஆரணி ரோஜா நாடகம் நடத்திய நாடகம் மலையாள பகவதி என்னும் கண்டன் கார்கோட நாடக காட்சியோடு நிறைவேறது. வாங்கம்மா, நாடகம் முடிஞ்சது. இருந்தாலும் எல்லோரும் வந்து அம்பாள் கருத்தாலே அது ஊதி வாங்கிட்டு போங்க எல்லோரும் வந்து. ஏன்னா இந்த அதிகாலை பொழுதில் அந்த முத்துமாரியம்